குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங் இருந்தேங்க. லாஸ்ட் வீக் பாப்பா கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியா ஃபீவரிஷாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமிகிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன். அதனால் மத்தியானம் மட்டும்தான். ஸோ அம்மா எனக்கு மட்டும் என்ன ரைஸ் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சப்பாத்தியே சாப்பிட்டாங்க. தம்பிக்கும் சப்பாத்தியே பிடிக்கும். பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக ரைஸ் வச்சுக்கிட்டோம். சப்பாத்தி அப்புறம் பாசிப்பருப்பு தால். அதில் வெங்காயம்லாம் போடாமல் வெறும் தக்காளி உருளைக்கிழங்கு பச்சை மிளகாலாம் போட்டு குக்கர்லேயே வச்சு ஒரு 2-3 விசில் விட்டு அது கொஞ்சம் குழம்பு இப்படி ஆயிடுச்சு. அது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 சப்பாத்தி இப்படி சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக பால் சக்கரை போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோதான். காலையில் பழம் சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் நைட்டும் அதே மாதிரி தான், பழம் மட்டும்தான். மத்தியானம் மட்டும்தான் சப்பாத்தி. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும். நாளைக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது தான். பாப்பா கொஞ்சமாக பருப்பு வச்சுட்டோம், கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா. இந்த பாட்டில் பாருங்களேன், எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது டெய்லி பாப்பா கொடுக்கறது தான். ஆனால் எனக்கு என்னமோ இந்த மாதிரிலாம் பாட்டில்ஸ் மறுபடியும் வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி டிஸ்போஸ் தான் பண்ணுவோம். ஆனால் இந்த